முகமது எஹசான் அப்படிங்கிறவங்க கோயம்புத்தூர்ல இருந்து கேட்குறாங்க. எனக்கு கடந்த 2022ஆம் வருடம் வரை என் வியாபாரம் பறக்கத்தாகத்தான் இருந்தது. நான் அப்போது ஒரு சில சொத்துக்களை சேர்த்து வைத்தேன். அதற்கு வருடா வருடம் ஜக்காத்தும் உரிய முறையில் கொடுத்து வந்தேன். கடந்த 2 வருடமாக வியாபாரம் முற்றிலும் சரிவாகி விட்டது. தற்போது எனக்கு வருமானம் முற்றிலும் குறைந்து விட்டது. இப்போது என்னிடம் நான் சேர்த்து வைத்த சொத்துக்கள் தான் உள்ளது. அதற்கு இந்த வருடமும் ஜக்காத்து கொடுக்க என்னிடம் பணம் இல்லை. நான் என்ன செய்வது? கண்டிப்பாக ஜக்காத்து கொடுக்க வேண்டுமென்றால் அந்த சொத்துக்கு 2.5% ஜக்காத்தாக கொடுக்க என்னிடம் பணமாகவோ நகையாகவோ எதுவும் இல்லை, சொத்து மட்டும்தான் உள்ளது, தெளிவுபடுத்தவும் சொல்லி கேட்குறாங்க. ஒரு சொத்தை வாங்கிட்டாங்க, அதுக்குரிய ஜக்காத்தை கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்கன்னா வருஷம் கொடுத்துக்கிட்டே வர்றாங்க. இப்போ சொத்து இருக்குது, இந்த வருஷம் ஜக்காத்து கொடுக்கணும்னு நினச்சா அதுக்கு கையில் பணம் இல்லை. நான் என்ன பண்ணுறது? பணம் கிடைச்சா சாப்பிடலாம், வேறு தேவைகளை பயன்படுத்திக்கலாம். அந்த பணத்தை இன்னொருத்தருக்கு கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லி ஜக்காத்துன்னு சொல்லி கொடுத்தாச்சுன்னா அதுக்கப்புறம் நான் சாப்பிட்றதுக்கோ தேவைக்கோ பயன்படுத்த முடியாத. இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. இந்த அடிப்படையிலேயே இது ஒரு பெரிய பிழை. என்ன பிழை அப்படின்னு கேட்டால், ஜக்காத்து கொடுத்தல் என்பதே மார்க்கத்தில் வருடா வருடம் நீங்கள் ஜக்காத்து கொடுக்க, ஒரு பொருளுக்கு கொடுத்த பொருளுக்கு மீண்டும் மீண்டும் வருடா வருடம் கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய மார்க்கத்தில் நமக்கு விதியாக்கப்படவில்லை. வருஷம் ஜக்காத்து கொடுக்க வேண்டிய தேவை வரலாம், அது வேறு. ஆனால் ஒரு பொருளுக்கு நான் கொடுத்துட்டேன்னா திரும்ப அதே பொருளுக்கு மீண்டும் அடுத்த வருஷம் கொடுக்கணும்னு அப்படி மார்க்கம் சொல்லலை. ஜக்காத்து சம்பந்தமாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஜக்காத்தை வழங்கி விடுங்கள், செல்வந்தர்களிடமிருந்து ஜக்காத்தை எடுத்து ஏழைகளுக்கு கொடுத்து விடுங்கள், ஜக்காத்தை கொடுங்க, ஜக்காத்தை எடுங்க, ஜக்காத்தை வழங்குங்க, இவ்வளோதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜக்காத்து கொடுங்க அப்படின்னு சொல்லப்பட்டா அதுக்கு என்ன பொருள்? ஒரு காரியத்தை செய் என்று சொல்லப்பட்டால் ஒரு முறை செய் என்பதுதான் எல்லா மொழியிலும் புரிந்து கொள்ளப்படுகிற யதார்த்தமான ஒரு புரிதல். ஒரு காரியத்தை செய் அப்படின்னா ஒருக்கு செய்யணும், திரும்ப திரும்ப செய், வருடா வருடம் செய், மாதம் செய் அப்படின்னா அதை செய்ய அந்த ஆர்டரை போடுறவங்க சேர்த்து சொல்லணும். வருஷம் செய், மாதம் செய்ன்னு சொல்லணும். அப்படி எந்த ஆர்டரும் நமக்கு ஆதாரபூர்வமாக இல்லை. சில நபிமொழிகள் இருக்கு, சில நபிமொழியை வைத்து கொண்டு தான் இந்த வளமை சமூகத்தில் உண்டாகி இருக்கிறது. ஆனால் அந்த நபிமொழிகள் ஏற்புடையதாக இல்லை, பலமான அறிவிப்புகளாக இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா இல்லையா என்ற சந்தேகத்தை கிளப்புகிற வகையில் பலவீனமான அறிவிப்புகளாக இருக்கிற காரணத்தினால் அந்த அறிவிப்புகளை மையமாக வைத்து வருடா வருடம் கொடுத்த பொருளுக்கே மீண்டும் மீண்டும் ஜகாத்து கொடுக்கிற ஒரு காரியத்தை நாம் ஒரு இபாதத்தை செய்ய இயலாது. இபாதத்தை செய்யணும்னா அதுக்கு ஒரு தெளிவான செய்திகள் நமக்கு இருக்கணும். வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்முன், எதுல உனக்கு தெளிவான ஞானம் இல்லையோ அதை நீ ஃபாலோ பண்ணாத அப்படின்னு நல்லா ஆர்டர் பண்ணிட்டான். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? செய்யின்னு இருக்குது, செஞ்சுட்டேன், ஒரு பொருள் எனக்கு வருது, அதுக்கு ஜக்காத்து கொடுத்துட்டேன், முடிஞ்சு. அந்த பொருளுடைய ஜக்காத்து கிளியர், அந்த பொருளை நான் தூய்மைப்படுத்திட்டேன். அப்போ பிறகு எப்படி ஜக்காத்து கொடுக்கறது? மீண்டும் எனக்கு வேறொரு பொருள் வரும்ல, மீண்டும் நான் சம்பாதிப்பேன்ல. நான் போன மாதம் சம்பாதிச்சேன் ஒரு 20,000 ரூபா, அந்த 20,000க்கு ஜக்காத்து கொடுத்துட்டேன். இந்த மாதம் ஒரு 20,000 ரூபா சம்பாதிக்கிறேன், இந்த மாதம் 20,000க்கு ஜக்காத்து கொடுக்குறேன். மாதம் கூட கொடுப்பேன், வாரம் கூட கொடுப்பேன், டெய்லி கூட கொடுப்பேன், வருஷத்துக்கு வருஷம் கூட கொடுப்பேன். எப்போ கொடுப்பேன்? புதிதாக புதிதாக சம்பாத்தியம் எனக்கு வருமானம் வர அதுக்கு நான் கொடுத்து கொண்டே இருக்கணும், ஆயுள் முழுக்க கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். இப்படி இந்த கான்செப்ட்ல ஒருத்தர் வருஷம் கொடுக்க வேண்டிய சூழல் கொடுத்தாருன்னா அது ஓகே. ஆனால் ஏற்கனவே கொடுத்து விட்ட ஒன்றுக்கு மீண்டும் கொடுக்க வேண்டும் என்று சொல்வதற்கு ஆதாரபூர்வமான நபிமொழிகளோ திருமறை குரானிலோ அப்படியான வலியுறுத்தல்கள் நமக்கு சொல்லப்படவில்லை. எனவே நீங்கள் இப்போ நான் எப்படி கொடுக்கணுங்கிற யோசிக்க, நீங்கள் தான் கொடுத்துட்டீங்களே, ஆல்ரெடி கொடுத்துட்டீங்க, மீண்டும் அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மீண்டும் புதிதாக சம்பாதித்தால், புதிய வருமானம் வந்தால், புதிய வீடு வாங்கினால், புதிய ஒரு லாபம் கிடைத்தால் அந்த பொருளை கணக்கு பார்த்து நீங்கள் கொடுத்தால் போதுமானது. ஏற்கனவே கொடுத்ததற்கு திரும்ப கொடுக்க தேவையில்லை.